சொத்து குவிப்பு வழக்கில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்திருப்பது குறித்து தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். குற்றம் சாட்டியவர்களும் சரி, குற்றம் சாட்டப்பட்டவர்களும் சரி, மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. ஆக இந்த மேல்முறையீடு மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் என்ற வகையில் என்று நான் கருதுகிறேன். ஆச்சாரியா அவர்களும் மற்றவர்களும் முக்கியமாக ஊடகங்களும் இதை வலியுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே இது வரவேற்கத்தக்க ஒன்று, இது செய்திருக்க வேண்டிய ஒன்றுதான். அதனால நாம் கர்நாடக அரசை நிச்சயமாக இதற்காக பாராட்டுகிறேன். இது உச்சநீதிமன்றத்திற்கு இந்த மேல்முறையீடு நடைபெற இருக்கின்றது. நீதியை நிரந்தரமாக இருட்டிலே தள்ள முடியாது. நீதியின் வெளிச்சம் பிரகாசமாக நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையை இன்னமும் நாட்டு மக்கள் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கர்நாடக மாநில அரசு சட்டத்துறையினுடைய பரிந்துரையை ஏற்று கர்நாடக உயர்நீதிமன்றம் அம்மையார் ஜெயலலிதா விடுதலை செய்த அந்த தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறது. கர்நாடக மாநில அரசின் முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு வரவேற்கிறது. இப்பொழுது கர்நாடக அரசு அதனை உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிகிறது. அவ்வாறு மேல்முறையீடு செய்தால் அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. சித்தராமையா ஜனதா கட்சியில் இருந்தபோதுலேருந்து எனக்கு நல்ல அறிமுகம் அவரோட. அவர் மேலே பல விதமான நிர்பந்தம் இருந்தது. அதை மீறி அவர் அப்பீல் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறதுக்கு நான் பாராட்டுறேன். நானும் இந்த கேஸில் வாதம் செய்வேன். எனக்கு அதிகாரம் உண்டு. கட்டாயமாக ஜெயலலிதா இதில் தோற்று போவார்கள்.